அப்பா நான் வந்து வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்கப்பா போற? திவ்யா வீட்டுக்கா? இல்லப்பா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து வரான், அவனை ரிசீவ் பண்ணதுக்காக போறேன். மகனே, எனக்கே காது குத்துறியா? நானும் வயசை தாண்டி வந்தவன் தான். போயிட்டு வா. அது சரி, ரமேஷ் எங்கப்பா காணோம்? அவனா? நீ இருக்கிற தைரியத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பான். சுத்த சோம்பேறி கழுத. என்னப்பா நீங்க? நான் வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. ஹலோ. ப்ளீஸ் கம். உட்காருங்க. தேங்க்யூ. வந்த விஷயம்? காஃபி டீ எதுவும் இல்லையா? ஓ சாரி, இதை கொண்டு வரேன். திவ்யா உட்காரு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். திவ்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை. ஓகே, நான் அப்புறம் வந்து பேசுறேன். திவ்யா, நான் பிரசன்ட் பண்ண முத்து மாலை வந்து அறிஞ்சிருச்சு. கிருஷ்ணா, உன் ஃப்ரெண்டு வரலையாப்பா? இல்லப்பா, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? பாரு, மஞ்சள் கலர்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஒண்ணு இல்லம்மா, நீங்க போலாம்.
இந்த வயசுல காமம் எது காதல் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. தாங்கிட்ட அன்பா பழகிற எந்த பொண்ணு ஆனாலும் அவளை காம கண்ணோடு தான் பார்ப்பாங்க. ரமேஷுக்கு வந்திருக்கிறதும் அதே மாதிரி கோளாறு தான். குழந்தை பருவம் முடிஞ்சு வாலிபத்துக்கு வரும்போது இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாலிபர்கள் செக்ஸை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டியது நல்லதுங்கிறது என் கருத்து. டாக்டர், என் ரமேஷுக்கு குணமாயிடும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். அனிதா, என்னம்மா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எதுக்கு? எதுக்கா? நீ செஞ்ச தப்புக்குதான். நீ ஒரு நடத்து கெட்டவன் எல்லாருக்குமே தெரியும். அனிதா, ஊர்ல இருக்கிற மத்த பசங்களை எல்லாம் கெடுத்ததும் இல்லாம என் ரமேஷ் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? அவர் என்கிட்ட இருந்து பிரிக்க நீ என்ன சொப்பப்பொடி போட்டு வச்சிருக்க? அனிதா, சும்மா எதுவும் பேசாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி நானும் ரமேஷும் இல்ல. நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ என்னமோ பண்ணி அவனை நல்லா மயக்கி வச்சிருக்க. உன்னை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. நான் ஊருக்கு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, நீதான் என்ன மன்னிக்கணும். நீ மனசு நோக்கும்படி நடந்துகிட்டது ஏன் தப்பு. என்ன மன்னிச்சிருந்தா என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போகாதீங்க. இல்ல ரமேஷ், நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் செய்யல. என்ன தடுக்காத, நான் போய் ஆகணும். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து போறது சரியா திவ்யா? பொண்ணுக்கு கற்புங்கிறது பால் மாதிரி. அதுல ஒரு உப்புக்கள் விழுந்துட்டாலும் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. தூக்கி வெளியில கொட்டணும். ரமேஷ், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அதான் என் ஆசை. நான் வரேன்.
வாழ்க்கையில் உயரத்தான் திவ்யா துடித்தாள். அது நிறைவேறவில்லை. ஒவ்வொரு படிகளிலும் அவள் சோதனையைத்தான் கண்டாள். பாவம், அவள் வாழ்க்கையின் முடிவு எங்கே? அது அவளுக்கே புரியவில்லை.